சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேற்றைய தினம் நடத்தப்பட்ட விதம், இன்னைக்கு வந்துட்டாரு, சட்டமன்றத்துல கலந்துகிட்டாரு. என்னடா முழிக்கிற? மெட்ராஸ் இருந்து 10 நிமிஷத்துல 400 கிலோமீட்டர் எப்படி தாண்டி வந்து முழிக்கிறியா? மவுண்ட் ரோட்ல இருந்து மெட்ராஸ் ஏர்போர்ட்டுக்கு 3 நிமிஷம், மெட்ராஸ் ஏர்போர்ட்ல இருந்து மதுரை ஏர்போர்ட்டுக்கு ஃபிளைட்ல 5 நிமிஷம், மதுரை ஏர்போர்ட்ல இருந்து திண்டுக்கல் வழியா சொக்கம்பட்டிக்கு 2 நிமிஷம், ஆக மொத்தம் 10 நிமிஷத்துல இங்க நிக்கிற பாத்தியா? எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு, நமக்காக அம்மட்டு போலும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் ஒரு பெண்ணை விமர்சிச்சுட்டாங்க, பேசிட்டாங்கன்னா யாரா இருந்தாலும் இந்த நடவடிக்கை தான் பாயும். நீ அவ்வளோ நல்லவன் இல்லையா? பாருங்க, உதயநிதி ஸ்டாலினை நாங்க அலக்கழிச்சிட்டோம் அப்படின்னு அவங்க பேசுனதையும் பார்க்க முடிஞ்சது. நான் ஒரே ஒரு டவுட் தான் உங்கள்கிட்ட கேட்கணும். சூப்பர்ண்ணே கேளுங்க. சோறு திங்க வேற என்ன கேட்கிறேன்? உண்மையிலேயே விஜய் நாணயஸ்தன் என்றால் தான் கட்டிய மனைவியை இழிவாக பேசி தன் கட்சிக்காரன் நடவடிக்கை எடுத்தார். டைனோசார் முட்டை அதுதான் இந்த முண்டம் வெறும் ஐட்டம் தான் அப்படின்னு எழுதியிருக்காங்க. நீ தாண்டா எச்ச, கேடு கட்ட எச்ச, நாய் எச்ச எச்ச. இப்படி பேசு. ஈஸ்வருக்குனே ஆகல எனக்கு. ஈஸ்வருக்குனா அவளியா? ஈஸ்வருக்குனே ஆகல. ஏய் ஃபர்ஸ்ட் எனக்கு 5000 காசை குடுறா. தோ சுருக்குன்னு பேசிட்டு பாருங்க. ஈஸ்வருக்கு வந்துச்சா? ஆமா ஈஸ்வருக்குன்னு இருந்துச்சு. அப்ப அது சுருக்குனே ஆகல, கேஷுவலா தான் இருந்துச்சு. பெண்களுங்கிறது இன்னொரு பெண்ணுக்கு பாதுகாப்பு தரது மட்டும் தான் பேசுவீங்களா? உங்க கட்டிய மனைவிக்கு நீங்க பண்றதை பத்தி யாரும் பேச மாட்டீங்களா? நம்ம ஃபோக்கஸ் குமுதாதான். பெரிய யோக்கிய புண்ணாக்கு மாதிரி இவனுங்க பேசுறானுங்களே. நீங்களும் அப்படி நினைச்சீங்க இல்லையா? ஆமா சார். அப்ப நானும் அந்த மாதிரி நினைச்சதுல தப்பு இல்லையே. அப்போ தான் கட்டிய மனைவி என்கின்ற பெண்ணுக்கு விஜய் என்கின்ற இந்த தனிநபர், விஜய் என்கின்ற ஒரு குடும்ப தலைவன் என்ன யோக்கியதையில் நடந்து கொண்டான்? அவங்களுடைய மனைவி என்ன சொல்றாங்க? நடிகையுடன் திருமணத்தை மீறிய உறவை விஜய் தொடர்ந்ததால் நான் மனதளவில் பாதிக்கப்பட்டேன். இந்த பொம்பளைக்கு என்ன நீதி? அவளெல்லாம் ஹர்ட் ஆகுதுங்க. அதெல்லாம் வருத்தலாம் கிடையாது. அம்மாவுக்கு பயந்த சூரன் பொம்பளை மதிக்கிற புண்ணாக்கு பெண்ணிலாவை என்ன செஞ்ச கம்ப்ளைண்ட் உங்க தலைவர் மேல கொடுத்துருக்காங்க. நீ எல்லாம் ஒரு செக்ரட்டரி, இவனையும் நீங்க நம்பிட்டு இருக்கீங்க. எவனோ ஒருத்தன் சொன்னா அதை உதயநிதி கண்டிக்க தவறி விட்டார். இங்க இருக்கிற யோக்கியம் எல்லாம் பொங்குறான். அப்படியே எவனா ஒருத்தன் சங்கீதா ஆதரவா பேசுனீங்களா? எவனாவது வந்துட்டாங்க ஒரு ஆட்ட நிறைய ஆயுதத்தை அந்த மாதிரி எப்படி எல்லாம் அபியூஸ் பண்ணானுங்க? ஐட்டம் அது இது எப்படி எல்லாம் பேசினானுங்க? நான் கேட்காத மாதிரி இருக்குல்ல, அதே மாதிரி நீயும் கேட்டு கேட்காத மாதிரி இருக்கு. யார் பேசினா? விஜய் கட்சிக்காரர்கள். என் கட்சிக்காரர்கள் இப்படி எல்லாம் பேசாதீங்கன்னு சொன்னாரா? மாறாக அவர் என்ன செய்தார்? எந்த பெண் மீது கிசுகிசுக்கப்படுகிறதோ அந்த பெண்ணையே அழைத்துக் கொண்டு பொது நிகழ்ச்சிக்கு போனார். இப்பதான் உன்னை சரியா புரிஞ்சுக்கிட்டேன். நீ தப்பானவன் இல்ல, நீ தப்பானவன் போனாரா இல்லையா? அடிப்படை அருகதை யோக்கியதை இருக்குதா விஜய்க்கு இதெல்லாம் பேசுறதுக்கு? மரியாதை மரியாதை உனக்கு என்னோட மரியாதை. இதை பேசினா வழக்கு போடுவீங்கன்னா மயிருக்கு சமானம் அந்த வழக்குன்னு நினைப்போம். மயிருக்கு சமானம் அந்த வழக்குன்னு நினைப்போம். இதான் வேதா. சட்டத்தின் பார்வையில் குப்பைக்கு செல்ல வேண்டிய ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு ஒரு எதிர்க்கட்சி தலைவரை ஒரு நாள் பூரா ரேலி கொண்டு போயிட்டு அவர் திராவிட பாரம்பரியத்தில் வந்தவர், சிறைகளுக்கு அஞ்சாதவர் என்கின்ற ஒரே காரணத்தினால தான் அவர் அப்படி கடந்து போறார். இதே இந்த இடத்துல விஜய் போல ஒரு நபர் இருந்திருந்தால் 5 மீட்டிங்ல தொடர்ந்து ஒப்பாரி வைப்பார். ஏன் மேல பழி தூக்கி போட்டீங்க? சொன்னார்ல ஓடுகாலி முதலமைச்சர்னு. எதுக்கு சொன்னாரு? உன்ன மாதிரி ஓடினாரா? ஃபேஸ் பண்ணாரு. கத்துக்கையா அவன்கிட்ட இருந்து மூஞ்சி எப்ப பார்த்தாலும் உருன்னு வச்சுக்கிட்டு பாரு. தன்னுடைய சொந்த மனைவியை சொந்த கட்சிக்காரன் ஐட்டம்னு எழுதுறான். அதை பார்த்துக்கிட்டு பொறுத்துக்கிட்டு இருக்கிற ஒருத்தன் ஆண்மகனா இருக்க முடியுமா? அரை மணி நேரம் கழிச்சு அவர் சொல்றாரு, இந்த கைதை எப்படி பாக்குறீங்கன்னா காமெடியா பாக்குறேன். ஏன் அதை காமெடியா பாக்குறாரு? இதனால் யாருக்கு லாபம்? நீ பண்ணு, நாங்களும் திரளுவோம், ரோட்ல திரளுவோம். அதே எடுக்கிற முடிவெல்லாம் நமக்கு சாதகமாட்டாயா இருக்கு. ஏடா உன்னை விட பெரிய பெரிய சர்வாதிகாரி எல்லாம் நாடு பாத்துருக்குடா. குழந்தை எவ்வளவு பார்த்திருப்பேன். நீ இப்ப திடீர்னு ரூட் மாஃபியா வடநாட்டுல எல்லாம் கொஞ்சம் பேர் காசு கொடுத்து பேச வச்சிருக்கு. தளபதி விஜய் தளபதி. Who should be next PM? Vijay Thalapathy, Rahul Gandhi or Modi? விஜய் தளபதி. மோடி. Vijay Thalapathy. I think Vijay Thalapathy. Vijay Thalapathy. விஜய் தளபதி. Vijay Thalapathy. Vijay Thalapathy. Vijay Thalapathy. விஜய் தளபதி. மோடி. Vijay Thalapathy. Vijay Thalapathy. விஜய் தளபதி. நரேந்திர மோடி. விஜய் தளபதி. மொத்தம் 20 ஓட்டு. ஐயோ போற போக்கள் பார்த்தா அண்ணன் PM தான் பழகுதா? அப்படியே இழுக்கிற அல்ல இல்லன்னு சொல்ல மாட்டியா? மூஞ்சியும் மகரையும் பாரு, பஃபனுக்கு போலீஸ் வேஷம் போட்ட மாதிரி. தமிழ்நாட்டிலே பார்த்தா விஜய் சார் பார்த்தா காது துப்புறவன களி ஊத்துறானோ. யோ ஆட்சி அமைச்சு 3 மாசம் ஆகுது, ரொம்ப கேவலமா இருக்கே, சந்தி சிரிக்குதே அப்படின்னு சொல்லி போற வாரம்லாம் காரி துப்புறானு. மாப்ள ரகசியத்தை அலௌன்ஸ் பண்ணாதே, அசிங்கமா நினைப்பாங்க. என்ன கான்ஃபிடன்ட்ல நீங்க நார்த் இந்தியன்ஸ்லாம் பார்த்தா விஜய் தளபதின்றவனு தெரியல.
முட்டா பயில சார், அவங்க எல்லாம் அறிவியட்ட பயில சார். முதல்ல இந்த மாதிரி பெண்களை வந்து இவ்வளவு கேவலமா வந்து சமூக வலைதளங்கள்ல பேச ஆரம்பிச்சதே விஜய் கட்சிக்காரங்க தான். ஆனா விதை நான் போட்டது. அதை ஊக்குவித்ததே விஜய் கட்சிக்காரர் தான். விஜய் தான். அந்த நல்ல காரியத்தை பண்ணவன் நீதானா? இன்னொரு விஷயங்க, உங்களை கம்பேர் பண்ணும்போது அங்க கொஞ்சம் கம்மி தாங்க. மூளையை தவிர எல்லாம் ஜாஸ்தி இருக்கு. செய்யறது கடவுளுக்கே இருக்காது. நெஞ்சில கையை வச்சு சொல்லு. தூக்குதுங்க. அந்த பக்கம் திரும்பி ஆனதுனால எனக்கு சரியா தெரியல. கொஞ்சம் இந்த பக்கம் திரும்பி ஆட்டினீங்கன்னா பார்த்துட்டு சந்தோஷமா திருப்தியா போயிடுவேன். சூடாயிடுச்சுங்க. ஆமாங்க, இந்த பிரேக் போடும்போது உராசுதுங்கல்ல, அதுல ரொம்பவும் சூடாயிடுச்சுங்க. என்னடா பாடு பாடா என்ன மாதிரி இருக்காட்டு. நீ எல்லாம் என்ன கேள்வி கேட்கலாமா? அந்த கேஸ் கட்டியை நான் வந்து இப்போ வர வைக்கிறேன். இதே விஜய் கட்சிக்காரனுடைய மேட் நம்ம கையில இருக்குது. ஆஹா சூனா போனா ஒவ்வொருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. அந்த பெண் வந்து விஜய் பிரபு, அந்த ஆள் பேரு ராணிப்பேட்டை மாவட்ட செயலாளர். அந்த பொண்ணு சொல்லுது, இங்க உட்காந்துக்கிட்டு டிபில உன் மக போட்டோ வச்சிருக்கிய, அவன் மலையில இருக்கிற காம்பு நல்லா வளர்ந்துருச்சான்னு கேட்டிருக்கான். சார் இவனை என்ன பண்ண சார்? அயோக்கிய நாய்களா, பொறுக்கி நாய்களா. அவன் அரெஸ்ட் பண்ணிட்டீங்களா? இதான் எஃப்ஐஆர். அரெஸ்ட் பண்ணிட்டீங்களா அவனை? வேலைக்கு வாயை திறந்து வக்கனையை கொட்டிக்கிறல்ல, வாயை திறந்து பதில் சொல்றானே கேக்குறாருல. ஒரு எதிர்க்கட்சி தலைவரை தஞ்சாவூர்ல இருந்து போலீஸ் வந்து நேத்து சாயங்காலம் பேசுறதுக்கு மறுநாள் காலைல வந்தீங்களடா? பின்ன உன்ன சார் நான் கூப்பிடுவாங்க. என்னன்னாலும் நான் பெரிய மனுஷன்ல. பெரிய மனுஷன் மாதிரி நீ நடக்கலையேடா. சாயங்காலம் பேசுறதுக்கு மறுநாள் காலைல வந்தீங்களடா? என்னடா அரெஸ்ட்? வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? இது ஒரு பொறுக்கி கூட்டம். இது அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். இது மட்டுமா? மற்ற விஷயங்கள் நமக்கு தெரியும். ஸ்ரீ வைகுண்டம் சரவணன் மேட்டர் தெரியும். வேம்புலி ஒரு ஜிம் பிராக்டிஷனர் ட்ரெயினரை போயிட்டு வீட்டுல பூந்துட்டான் அப்படின்னு எஃப்ஐஆர் போட்டு ஜெயிலுக்கு அனுப்பிச்சிங்க. பொம்பளையாலே அழிஞ்சிங்கடா. பொம்பளை வீக்னஸ் உள்ள ராஜ பரம்பரடா நீங்க. எனக்கு கட்சியில் மகளிர் அணி பொறுப்பு வேண்டும் என்று கேட்டிருந்தேன். அப்போது அவர் கூறிய வார்த்தைகள், கட்சியில் பதவி என்பது, கேளுங்க, இதான் வந்து இந்த இடம் தான் தெரியல இடம். மனசை தேத்திக்கங்க, பயந்துறாதீங்க. பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய மாமேதை, பெரும் மகான், பெரும் பெண் புரட்சியாளர் விஜய் கட்சியினுடைய மாவட்ட செயலாளருடைய வார்த்தை. அவ்வளவு சுலபமாக கொடுத்து விட முடியாது. நான் உனக்காக செய்கிறேன் என்று என்னிடம் பேச ஆரம்பித்தார். நான் உனக்கு கட்சியில் பதவி கொடுத்தால் நீ எனக்கு என்ன செய்வாய்? பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு பொம்பளை சோக்கு ஏண்டா மானம் கெட்ட பல. ஒரு பெண்ணை பற்றி எதிர்க்கட்சி தலைவர் ஒரு உரையில் பேசிக் கொண்டிருக்கும் போது யாரோ ஒருவர் கீழே இருந்து பேசினால் கூட சட்டம் அப்படியே பாய்ந்து பிடிக்குமே. அந்த ஆட்சி நடத்தக்கூடிய மகான் மரியாதைக்குரிய முதலமைச்சர் விஜயுடைய கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் மாதிரி ஒரு மானங்கட்ட கட்சி எங்காவது பார்த்திருக்க முடியுமா? என்னது தூமுன்னுங்க சார், நல்ல சகனம் வச்சே. என்னது ரெண்டாவது தூமுன்னுங்க சார், நல்ல சகனம் வச்சே. அப்பொழுதுதான் என்னுடைய மார்பகத்தை காமி என்று கூறினார். அட பாவி, நான் அதெல்லாம் தவறு என்று கூறி கால் கட் செய்து விட்டேன். பிறகு என்னை மீண்டும் தொடர்பு கொண்டு உனக்கு கட்சியில் பதவி வேண்டுமா வேண்டாமா என்று கேட்டார். அதற்கு நான் ஆம் என்று கூறினேன். அதற்கு இது போல் சின்ன விஷயங்களையாவது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண சொல்லியிருக்காரு. அதற்கு சின்ன விஷயமாவது நீ வந்து எனக்காக நீ செய்து கொடுத்தால்தான் உனக்கு கட்சியில் பதவி தருகிறேன். நானும் சரி வீடியோ கால் தானே அப்படி என்று காண்பித்து விட்டேன். அவர் யதார்த்தமா கேட்க நான் பதார்த்தமா விட்டு கொடுத்துட்டேன். பதார்த்தமா விட்டு கொடுத்தியா? இது ஒரு கட்சி, இதுக்கு ஒரு பேச்சு. இந்த கன்றாவில நான் கருத்து வேற சொல்லணுமா? எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி அந்த மாதிரி தலைமை கணிப்பு இருக்குது. விஜய் கையில இந்த எல்லா ப்ரூஃபும் இருக்குது. அவன் எப்படி அந்த பொம்பளைய தாயிர ஆபீஸ்ல வச்சு மிரட்டினாங்கிறதுக்கான ப்ரூஃப் இருக்கு. மாப்பிள்ள நான் சொல்றது உங்க காதுல விழுகல. இந்த விஜய் மோகன் மீது எப்ப நடவடிக்கை? அதை எடுக்காத வரை விஜய் அரசு ஒரு கோமாளி அரசு. விஜய் என்பது ஒரு டம்மி சிஎம். இந்த கோமாளி அரசுக்கு கேள்வி கேட்பவர்களை பழிவாங்குவதுதான் நோக்கமே தவிர பெண் பாதுகாப்பு என்பதெல்லாம் இதை காமெடியா தான் பார்க்க. அதேதான். மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கத்தில் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.